Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. லாஸ்ட் 5 வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ லாஸ்ட் 5 வீடியோஸில் நம்ம வந்து பிட் மேனிப்புலேஷன் அண்ட் பிட் மாஸ்கிங் அட்வான்ஸாக பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் பிட் மேனிப்புலேஷன், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் அண்ட் பேசிக் டெக்னிக்ஸ் பார்த்தோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வீடியோஸில் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமராக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. அண்ட் உங்கள் இன்டர்வியூஸ்லேயே வந்து யூ கேன் வெரி வெல் யூ கேன் ஆப்டிமைஸ் யுவர் கோட் யூசிங் திஸ் டெக்னிக். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஃபைண்ட் அ பவர் ஆஃப் அ நம்பர். ஸோ கேட்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் தெர் இஸ் அ வெரி குட் டெக்னிக் ஃபார் திஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் திங்க் அபவுட் ப்ரூட் ஃபோர்ஸ் நெய்வ் அப்ரோச். இப்போ a பவர் n ஒரு நம்பர் இருக்குதுன்னா, ரைட், a பவர் 1 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் வில் யூ டூ திஸ்? a பவர் n வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு கொஸ்டின் இருக்குது, 2 பவர் 5 இருக்குது. 2 பவர் 5க்கு எப்படி வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுவீங்க? ஸோ பேசிக்காக நான் யோசிச்சு பார்த்தா நான் எப்படி எழுதுவேன்னா, ஐ வில் ஜஸ்ட் ரைட் அ ஃபார் லூப் ஃப்ரம் ஃபார் i is equal to 1 to i is till i equal to 5. ஸோ i equal to 5 வரைக்கும் ஒரு லூப் ரன் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் append, ஐ வில் ஜஸ்ட் மல்டிப்ளை ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்ட்டு 2. ஸோ இதுதான் என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சாக இருக்க போகுது, ரைட். அண்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் டு 1க்கு இனிஷியலைஸ் ஆகிருக்கும், ரைட். ஸோ திஸ் வில் பி மை ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ இனிஷியலாக ஆன்சர் ஈக்குவல் டு 1க்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபார் i equal to 1 till i equal to 5 நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்ட்டு 2 பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி வாட் திஸ் அப்ரோச் டெல்ஸ் இஸ் தட், இப்போ a பவர் n ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா ஐம் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் n டைம்ஸ். a வந்து நான் n டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட். ஸோ இதுதான் என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். நீங்களும் இப்படி தான் யோசிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ ஈவன் இஃப் யூ ஹவ் யூஸ் while loop, it doesn't matter. ஸோ இதுதான் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் நெய்வ் அப்ரோச், ரைட். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகுது? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா we are actually multiplying answer with answer into a நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அது வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுறோம்னா we are multiplying it n times basically. ஸோ அதனால our time complexity is order of n, ரைட். இப்போ ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ யூசிங் தட் மெத்தட் யூ கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, அதாவது ஆர்டர் ஆஃப் 1 இருந்து யூ கேன் ரெடியூஸ் இட் டு ஆர்டர் ஆஃப் log n, ரைட். You can reduce it to from order of n to order of log n, right. So அதனால தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக். ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் வந்து அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக், ரைட். ஸோ இப்போ a பவர் n வந்து ஒரு லார்ஜ் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட். n வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ n வந்து 100 இருக்கு. n equal to 100க்கும் log of 100க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். log of 100, ரைட். log of 100, let's say நம்ம logோட பேஸ் வந்து 10ன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ log base 10 100னா என்ன நமக்கு ஆன்சர்? we actually need to do only 10 iterations, right. ஏன்னா 10 பவர் ரைட், we only have to do 10 iterations. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 power 10 வந்து பார்த்தீங்கன்னா it's 100 and as log is base 10, இந்த 10 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து we just only need 10 iterations. 10 times நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணாலே போதும். வில் கெட் த கரெக்ட் ஆன்சர் when n is equal to 100. பட் ஆனால் நீங்கள் வந்து நார்மல் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணிங்கன்னா you will actually need to iterate 100 times. நீங்கள் வந்து 100 times நீங்கள் வந்து அந்த சேம் ப்ரோக்ராம் ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேசிக்கலி அந்த ஃபார் லூப் வந்து 100 times ரன் பண்ண வேண்டியதாக வரும். பட் ஆனால் நம்ம ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் யூஸ் பண்ணால் 10 iterations நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷனோட பவர். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி there are some things that you need to understand, right. சில மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் இருக்குது that you should understand. அது என்னன்னு பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போது திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் மேத்ஸ் தான். சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே த நம்பர் இஸ் ஆக்சுவலி a பவர் n ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த a பவர் n வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் திஸ் வே, a பவர் i plus j. அதாவது அந்த n வந்து ஐ கேன் எக்ஸ்பேண்ட் இட் ஆஸ் i plus j plus k, ரைட். n வந்து நான் வந்து தட் n is equal to i plus
a power nங்கிற a power nல nங்கிற ஒரு அந்த எக்ஸ்போனன்ட் வேரியபிள் வந்து I can write it as I plus j plus k. ஸோ இந்த I plus j plus k வந்து பார்த்தீங்கன்னா ரைட் I plus j plus k. ஸோ இந்த இந்த a power I plus j plus kங்கிறத வந்து I can write it as a power I into a power j into a power k. ஸோ இட்ஸ் a very simple மேத்ஸ் தான், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து 2 power for simplicity let's say நம்மளுக்கு 2 power 4 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 4 can be written as 4 can be written as 3 plus 4, right? So 4 can be written as 3 plus 1. So we can write this expression as 2 power 3 into 2 power 1, right? So புரியுது நம்புறேன், 2 power 3 into 2 power 1. ஸோ இதை தான் வந்து நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போது we are going to use this property. And நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we have considered 2 power 5 as example. இங்கே பாருங்கள், I have taken 2 power 5 as example. இந்த 2 power 5 இருக்குது, ரைட்? ஸோ இந்த 2 power 5ல இருக்க 5 வந்து I will write it as binary format. ஸோ 5 வந்து நான் பைனரி ஃபார்மேட்டில் எழுதுனா எனக்கு என்ன வரும்? 5ஓட பைனரி ஃபார்மேட் என்னது? இட்ஸ் ஆக்சுவலி 101, ரைட்? ஸோ இது தெரியுன்னா you can go check out previous video. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் a very simple thing. 5ஓட பைனரி ஃபார்மேட் வந்து 101. Alright, binary representation basically. ஸோ இப்போது what I'm trying to do is இங்கே பாருங்கள், இந்த 101 இருக்கா, just expand this 101. ஸோ இந்த 101 expand பண்ணால் என்ன ஆகும்? this 2 power 0 plus 2 power 0 plus 1 into 0 into 2 power 0 2 power 0 plus 0 into 2 power 1, right? Plus 2 power 2 into 1, 2 power 2 into 1, right? இப்படி தான் நம்ம எழுதுவோம், புரியுதுன்னு நம்புகிறேன் பேசிக்கலி. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கன்வெர்ட் அ பைனரி டு டெசிமல். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 5 வரும், ரைட்? ஸோ பேசிக் இந்த ரெப்ரஸன்டேஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அகைன் நீங்கள் பாருங்கள், ஆல்ரைட். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஒரு பைனரி ரெப்ரஸன்டேஷன் பாருங்கள். இங்கே ஐ ரிட்டன் 2 power 2 plus 0 into 2 power 1 plus 2 power 0. So that can be written as this 2 power 4 into 2 power 1 எழுதலாம். And 2 power 4 into 2 power 1 வந்து 2 power 5 இருக்குது. ஸோ இது மூலமா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, there are you can actually express a power n in different multiplications, right? இப்போ a power n ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, you can expand this a power n into a chain of multiples basically. ஒரு chain of multiplicationனால you can expand it, right? ஸோ ஃபர்தர் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபார் இன்ட்யூஷன் ஐ வில் ஜஸ்ட் டேக் திஸ், இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் ரிவர்ஸ் திஸ், ஓகே? இதை வந்து நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஐம் கோயிங் டு டேக் திஸ், ரைட்? இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டு ஐம் கோயிங் டு ரிவர்ஸ் திஸ். ஸோ இந்த 2 power 2 இருக்கா, 2 power 2 ப்ளஸ் 0 into 2 power 1 ப்ளஸ் 2 power 0. ஸோ இதை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, we will get 2 power 0 plus 2 power 0 plus this will be 2 power 1, right? 2 power 1 plus 2 power 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிது, ரைட்? ஸோ இதில் பாருங்கள், இங்கே இந்த 2 power 1 பாருங்கள், we have actually made this is in ascending order. ஸோ 2 power 0 plus 2 power 1 into 2 power 2 பண்ணுறோம். ஸோ இங்கே நான் இங்கே வந்து நான் இந்த 2 power 1 வந்து ப்ளூ கலர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் we are not considering this 2 power 1 basically, right? 2 power 1 வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். 2 power 1 we are not considering. பிகாஸ் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோன்னா, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 101ல், ரைட், நம்மளுக்கான 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 101, ரைட்? ஸோ இந்த 101ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0th பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 1 வருது. ஸோ தட் இஸ் வை we are not considering this 2 power 1 into the calculation. புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ யூசிங் திஸ் பேசிக் அப்சர்வேஷன் நம்ம வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போனன்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்யூஷன் என்னன்னா, இப்போது a power n ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ரைட்? a power n ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எண்ணை வந்து பைனரி ரெப்ரசன்டேஷனில் we will think n in terms of binary equivalent, ரைட்? என்ன வந்து பைனரி ஈக்குவலண்ட்டுக்கு நம்ம வந்து யோசிப்போம். சப்போஸ் 5 n வந்து 5 வந்துச்சுன்னா 5ஓட பைனரி ஈக்குவலண்ட் ஆனது 101. ஸோ இப்போ இந்த 101ல் இந்த ஜீரோ பொசிஷன் இருக்குது தெரியுமா? இந்த 0 பொசிஷனில் வந்து நம்மளுக்கு என்ன நம்பர் வந்தாலும் we won't consider that for the answer, ரைட்?
அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், தட் இஸ் அது என்னன்னா how can we get this number? இப்போது ரைட் ஆல்ரைட் இப்போ பாருங்கள் this so this can be actually written as so number 2 power 5 can be written as 2 power 5 can be written as 2 power 0 into 2 power 1 sorry into so alright so 2 power 1 into 2 square, right? So 2 power 5 வந்து நம்ம இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ ஹியர் ஸோ இங்கே நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்சர்வேஷன் கவனிக்கணும். ஸோ இந்த ஜம்ப் பாருங்கள், இந்த 2 power 0 வந்து 2 power 1க்கு பாருங்கள், 2 power 0 வந்து 2 power 1க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we have actually multiplied the 2 power 0 twice. ஸோ 2 power 0 twice மல்டிப்ளை பண்ணி அதோட பவர் தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம், ரைட்? 2 power 0 வந்து twice மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 power 0 into 2 power 0 na என்னது? 2 power 0 na 1, 2 power 0 into 2 power 0 na 1 into 1, which is nothing but 1, right? It's very simple. So அதே மாதிரி consider this thing, அதாவது 2 power 1 to 2 power 2 கன்சிடர் பண்ணுங்க. 2 power 1 na என்னது 2 and 2 power 2 na என்னது 4. ஸோ 2 வந்து 4 ஆயிருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து இந்த 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு, ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரணும்? நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 2 na என்னது 4. ஸோ 4 into 4 16 வரணும். ஸோ பேசிக்கலி வந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 4 ஆயிடணும். ஸோ பேசிக்கலி இங்கே ஒரு எக்ஸ்போனென்ஷியல் இங்கே ஒரு we are actually increasing the number in terms of exponent, right? ஸோ 2 power 0 இருக்குது, 2 power 1 இருக்குது, 2 power 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 4 ஆகிடும், ரைட்? 2 power 4 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we will multiply 4 into 2. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 8 ஆகிடும், அண்ட் தென் 2 power 16 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போகும். அண்ட் we will also use a binary representation of n. Binary representation of n யூஸ் பண்ணி wherever the 0 is coming அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற அந்த 2 powers நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஸோ let me just open another slide. So இன்னொரு ஸ்லைட் காமிக்கிறேன் பாருங்க. I will just explain you the walkthrough of the basic algorithm. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், 2 power 5 வந்து பார்த்தீங்கன்னா 5 is actually n. ஸோ பேசிக்கலி 2 power 5ங்கிறது வந்து a power n ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த n வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 5 வந்து I can write it as 101. ஸோ இந்த ஆல்கோரிதமில் நான் என்ன பண்ணுவேன்னா, wherever I find 1, நான் வந்து 1 எப்பப்பெல்லாம் பார்க்குறேனோ அப்போ வந்து I will just multiply my answer with that particular a வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். அதர்வைஸ் I will just multiply a into a நான் எதுக்கு பண்ணுறேன்னா, பிகாஸ் டு கெட் திஸ் நம்ம என்ன பார்த்தோம், 2 power 0 into 2 power 1 into 2 power 2 பார்த்தோம், கரெக்ட்? 2 power 1 into 2 power 2 பார்த்தோம். ஸோ இதில் இங்கே பார்த்தோன்னா here இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போனெண்ட்டாக இங்கே வந்து ரைஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 0 இருக்குது, 2 power 1 இருக்குது, 2 power 2 அது பேசிக்கலி நம்மளுக்கு ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடைக்குது இங்கே. ஸோ 2 power 2, 2 power 4, 2 power 16, 2 power 8, 2 power 16, 2 power 32 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வை we are doing this a equal to a into a. ஸோ a equal to a into a பண்ணும்போது we will scale it exponentially. அதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து யூ கேன் செக் வித் அ சிம்பிள் திங். நீங்கள் வந்து 2 power 0 எழுதுங்க, 2 power 1 எழுதுங்க, ரைட்? 2 power 1 and continue this process. 2 power 2 இப்போ 2 power 1 into 2 power 1 என்னது? It will become 4 ஆகிடும். ஸோ 4 into 4 என்னது? It will become 16 ஆகிடும், ரைட்? 16 ஆகிடும். and 16 into 16 என்னது? ஸோ it will go on like this. ஒரு எக்ஸ்போனெண்ட்டாக இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் ஃபாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, wherever there is 1 we will actually multiply that value of a with our answer. ஸோ 1 எங்கெங்கெல்லாம் வருதோ a வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2, என்னங்க வருது 5, ரைட்? ஸோ நம்ம லாஸ்ட் பிட் வந்து எப்பப்பெல்லாம் 1 வருதோ, நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம பிட் 1 இருக்கோ, ஸோ அப்பப்பெல்லாம் வந்து we will just multiply our answer with that particular a. ஃபார் எக்ஸாம்பிள் I will just try run this code. நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து 2 power 5 இருக்கலாம், ரைட்? 2 power 5 இருக்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஆன்சர் இஸ் ஆக்சுவலி இனிஷியலி இட் இஸ் 1, ஆல் ரைட்? ஸோ நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 101. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 101ல் இருக்க லாஸ்ட் பிட் வந்து 1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்ட்டு a. ஸோ a வந்து என்னது? a இஸ் ஆக்சுவலி 2. அதனால் வந்து ஸோ ஆன்சர் இன்ட்டு a பண்ணியாச்சு. அண்ட் தென் a வந்து பார்த்தீங்கன்னா
a is equal to a into a. So a into a என்னது a into a வந்து 2 into 2 ஆயிடும். So which is equal to 4. a into a 2 equal to 2 ஆயிடும், 4 ஆயிடும். And then right shift a ஆயிடும். So right shift a பண்ணா நமக்கு என்ன ஆகும்? This 101 will become 010 ஆயிடும். So 010 ஆயிடுச்சு. And then we will again check if last bit is equal to 1. Last bit பாருங்க, last bit வந்து 1 இல்ல. So what we will do is answer வந்து நம்ம அப்டேட் பண்ண போறது இல்ல. So இப்போ a into a பண்ணலாம். a வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 ஆயிடுச்சு, ரைட்? So 4 into 4 வந்து பாத்தீங்கன்னா this a will actually become 4 into 4. 4 into 4 வந்து 16 ஆயிடும். a வந்து 16 ஆயிடும், ரைட்? So a 16 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து again we will right shift 0 0 0 1 ஆயிடும், ரைட்? 0 0 1 ஆயிடும். So இப்போ பாருங்க, our last bit is 1. So last bit 1ங்கிறதுனால we will again update our answer by answer equal to answer into a. Answer a வந்து என்னது? a வந்து 16 இருக்கு. ஸோ இங்கே வந்து 16ஆல் நம்ம வந்து அப்டேட் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் அகைன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? a equal to a into a பண்ணுவோம். ஸோ 16 into 16 பண்ணுவோம். 16 into 16, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோம். ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட நம்பர் வந்து 0 ஆகிடும், ரைட்? நம்ம நம்பர் வந்து 0 0 ஆகிடும். 0 0 0 which is nothing but 0. ஸோ 0 0 0 ஆச்சுன்னா we will just terminate the loop. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? நீங்கள் ஆன்சர் பாருங்கள், 1 into 2 into 16 which is nothing but 32, ரைட்? இதை எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? we are getting our answer as 32. ஸோ 2 power 5 என்னது? 32. ஸோ பேசிக்கலி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா we are just used very less operations. நம்ம less multiplication யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, we have just used 3 multiplication. இந்த ஆன்சரில் பாருங்க, we have just used 3 multiplication operations. இதுவே வந்து if you have used the conventional method, நீங்கள் வந்து ஒரு brute force method யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா you should have multiplied 5 times. ஸோ நம்ம time complexity drastically reduce ஆகுது இங்கே. ஸோ that is what you should learn from this approach. ஸோ கோடுக்கு போயிடலாம், ரைட்? ஸோ இது ஆக்சுவலி ப்ரீ-எக்ஸிஸ்டிங் கோடு தான். ஸோ இந்த கோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி ஆல் தீஸ் திங்ஸ் வர் எக்ஸ்பிளைன்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோஸ். லாஸ்ட் 5 வீடியோஸில் இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் இட் டில் நவ், இது வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா யூ கேன் கோ செக் இட் அவுட். ஆல் ரைட். ஸோ நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் பேர் வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போனன்ஷியேஷன் இன்ட் ஃபாஸ்ட் எக்ஸ்போ, ரைட்? ஃபாஸ்ட் எக்ஸ்போ. அண்ட் பாராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட் என், இன்ட் ஏ அண்ட் இன்ட் என். ஸோ இன்ட் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஆன்சர் வந்து இனிஷியலாக 1. while n is greater than 0, நான் என்ன பண்ண போகிறேன்னா while n is greater than 0, if last bit நான் வந்து கண்டுபிடிச்சிடுறேன். int last bit வந்து என்னது? லாஸ்ட் பிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். n bitwise and of 1 பண்ணால் லாஸ்ட் பிட் வந்துடும். ஸோ இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னு புரியலனா ப்ளீஸ் கோ செக் அவுட் த ப்ரீவியஸ் வீடியோஸ். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து n bitwise and of 1 பண்ணால் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் பிட் கிடைக்கும்னு, ரைட்? இஃப் லாஸ்ட் bit is 1, நம்ம என்ன பண்ணலாம்னா we can just update our answer by answer into a, right? And இங்கே என்ன பண்ணலாம்? we should just increase the exponents. அதாவது a equal to a into a பண்ணலாம். And finally we should right shift எப்படி பண்ணுறது? right shift வந்து n equal to right shift by 1, right? ஒரு bit right shift பண்ணுறோம். And ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ லெட்ஸ் ரன் அவர் கோட். ஸோ நம்ம நம்பர் வந்து a வந்து, ரைட்? ஸோ cout fast expo. ஸோ a வந்து நான் 2 கொடுக்குறேன் and n வந்து 5 கொடுக்குறேன். ஸோ our answer should be 32. let's check. ஸோ பாருங்கள், நம்ம ஆன்சர் 32 கரெக்டாக வருது. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபாஸ்ட் எக்ஸ்போனன்ஷியேஷன் மீன்ஸ். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் logn. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் மெத்தட். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 10 கொடுக்குறேன், ரைட்? 2 power 10 கொடுக்குறேன். அவர் ஆன்சர் ஷுட் பி 1024. கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ரைட்? ஸோ 1024 வருது. ஸோ let me check for 5 power 6. 5 power 6க்கு என்ன வருதுன்னு பார்ப்போம், ரைட்? 5 power 6க்கு வந்து it should be somewhere like 15,625 அந்த மாதிரி ஆன்சர் வரணும், ரைட்?
ஸோ பாருங்கள் நம்ம ஆன்சர் வந்து 15,625 வருது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ இஃப் யூஆர் இன் இன்டர்வியூ உங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் அப்ரோச் ஃபாஸ்ட் எக்ஸ்போனன்சியேஷன். இட்ஸ் அ வெரி குட் மெத்தட் ஃபார் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், ரைட்? ஸோ புரிஞ்சதுன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.